And a very good morning. All of you welcome to our Maximum channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? சூப்பராக படிக்கணும். இதா விஷ் ஆல் த பெஸ்ட். சரி, அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.9 தங்கம். சாரி 3.9 தியரி ஆஃப் ஈக்குவேஷன். 12th தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அதில் எக்ஸாம்பிள் 3.9 பாருங்கள். கணக்கு ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய மினிமம் டிகிரி இருக்கிற ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும் வித் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட். நாம் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ரேஷனலாக இருக்கணும், இர்ரேஷனலாக இருக்கக்கூடாது. ஹேவிங் 2 - √3 ஆஸ் எ ரூட். அவன் வந்து ஒரு ரூட்டு கொடுத்துட்டான், ஒரு ரூட்டு இர்ரேஷனலில் கொடுத்துருக்குறான். நாம் ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறான், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ரியலாக இருக்கணும், ரேஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? இப்போ 1 ரூட் என்ன கொடுத்துருக்கான்? 2 - √3. கண்ணே, இது இர்ரேஷனல் நம்பர். அப்போ அனதர் ரூட்டு கண்டிப்பாக காஞ்சிகேட்டு தான் 2 + √3. ரொம்ப ஈஸி கண்ணு. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி போட்டோமோ அதே தான் இங்கே ஒரு ரூட் இர்ரேஷனலுக்கும் அதே தான் வரும். ஒரு ரூட்டு 2 - √3னா அனதர் ரூட் என்ன? அப்படியே குறிய மாற்று இர்ரேஷனல் நம்பருக்கு, ரூட் நம்பருக்கு. அப்போ 2 + √3. புரியுதா? இது 2 - √3. இந்த √3 நம்பருக்கு குறிய மாற்று, அப்போ அனதர் ரூட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இர்ரேஷனல் நம்பரில் ரூட் வந்து காஞ்சிகேட்டும் அதுவும் கண்டிப்பாக வரும். அப்போ 2 - √3, இன்னொன்று 2 + √3. இதிலிருந்து என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த ரூட்டு. அப்போ சம் ஆஃப் த ரூட் அப்படின்னா 2 - √3 + 2 + √3. √3 கேன்சல் ஆகி 4. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு 2 - √3 2 + √3. இது a + b, இது a - b. அப்படியே பெருக்கலாம். 2 × 2 = 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் √3 பெருக்குனா 3. அப்போ 4ல் 3 போச்சுன்னா 1. நல்லா பார்த்துக்குங்க. இல்லை அப்படியே பெருக்கி போட்டினாலும் உனக்கு தப்பு வராது. இப்போ 2 × 2 = 4 ப்ளஸ் 2 √3 மைனஸ் 2 √3. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3ன்னு வரும். 2 √3 கேன்சல் ஆகும். இதே தான் சேம். புரியுதா? அப்போ ஈக்குவேஷன் போடலாம். இப்போ ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், 1 +னா 1 - 1 +. அப்போ ஃபஸ்ட்டு x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் = 0. அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டு 4 சமீன் 4x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு 1 = 0. பாருங்கள், இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஈக்குவேஷன் இதில் பாருங்கள், இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எப்படி இருக்குது? நமக்கு ரேஷனல் நம்பராக இருக்குது. நமக்கு அவன் ரூட் இர்ரேஷனலில் கொடுத்தாலும் நாம் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் எப்படி வந்துருச்சு? ரேஷனல் கோஎஃபிஷியண்ட்டாக வந்துருச்சு. எவ்வளோதான். புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளு. இதில் ஒன்றுமே இல்லை கண்ணு. 1 ரூட் வந்து 2 - √3னா அனதர் ரூட்டு 2 + √3 தான். இதில் நீ என்னென்ன போடணும்? சம் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு, ஈக்குவேஷன். இது ஸ்டெப் மார்க்கும் கண்டிப்பாக 2 மார்க்கில் கொடுத்தாங்கன்னா ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க சாமி. நல்லா பார்த்துக்கோ. ஒரு ரூட்டு கொடுத்துட்டு அனதர் ரூட்டு கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு போட்டிங்கன்னா 1 மார்க்கு, ஈக்குவேஷனை போட்டிங்கன்னா 1 மார்க் வந்துடும். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா சாமி? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.